வணக்கம். எங்களோட சேனல் நேம் அக்ரிவித் மீ சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கு நிற்கிற ஒரு 3 மாத நெல்லினத்தின் வயலில் தான் நிற்கிறோம். அந்த நெல்லினத்தை பற்றி பார்ப்போம். 3 மாதத்தில் அதிக விளைச்சலை காட்டுற ஒரு நெல்லினம் தான் இந்த பார்க்க போகிற நெல்லினம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதாவது நாங்கள் பார்க்க போகிறது AT 307 சொல்லுவோம் இந்த நெல்லினத்தை. இது 3 மாத வெள்ளை நெல்லினம். நல்ல உச்ச விளைச்சலையும் இந்த நெல்லினம் காட்டிக்கொண்டிருக்குது. அதாவது இது அம்பலாந்தோட்ட விவசாய ஆராய்ச்சி நிலையத்தால் 2005ஆம் ஆண்டு இந்த நெல்லினம் வெளியிடப்பட்டிருக்கு. AT 307 சொல்லுவோம். அது 3 மாத வெள்ளை நாட்டினத்தை சேர்ந்தது. 3 மாத நெல்லினம் வெள்ளை நாடு வர்க்கத்தை இது சேர்ந்தது. இது 97 நாள், சரியாக சொல்லணும்னா 3 மாதம் 97 நாளில் நாங்கள் இதை விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 3 மாத நெல்லினங்களில் ஒரு சிறந்த விளைச்சலை இந்த நெல்லினம் காட்டுது. அதாவது 7 மெட்ரிக் டன் ஹெக்டேர் என்ற அளவில் காட்டுது. அதாவது நாங்கள் சாதாரண சொல்ல போனால் ஏக்கருக்கு 40 பேக் 45 பேக் கிட்ட இந்த நெல்லினம் காட்டுது. குறிப்பாக இது உலர் விளையத்தில், இலங்கையில் உலர் விளையத்துக்கு மிக பொருத்தமாக காணப்படுது. கணக்கேனும் வளராது, 59 சென்டிமீட்டர் அப்படித்தான் வளரும். அதனால் இது எல்லா அந்த பள்ளத்தரையல் விழுகிற பிரச்சனைகளும் குறைவாக இருக்கும் இந்த நெல்லினம். இப்போ நாங்கள் நிற்கிறது AT 307 வீசி விதைக்கப்பட்ட ஒரு வயலில் நிற்கிறோம். இந்த இதில் நீங்கள் கதிர் உருவாக்கத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கு இந்த விளைச்சல் அதிகமானதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம்ல இது யாருக்கு மிக மிக பொருத்தமண்டா இந்த சிறுபோகத்தில் பெரும்பாலான குளங்களில் 3 மாத நெல்லினங்கள்லாம் செய்யப்படப்படும். 3-3.5 மாதம். அதில் 3 மாத நெல்லினங்களை எதிர்பார்க்குற வெள்ளை நாட்டில் 3 மாத நெல்லினங்களை உச்ச விளைச்சலில் பொருவணும்டா நீங்கள் இந்த AT 307 பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிகவும் ஒரு நல்ல நெல்லினம். இதை நம்பி விதைக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் அந்த AT 307 நெல்லுகள் உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. அளவாக விழாது, இப்போ விழுவுமன்ற பயமும் இல்லாமல் இந்த நெல்லை விதைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள்.